ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினி வந்துட்டு எப்படியாச்சும் சரி சொத்து பத்திரத்தில் தான் சைன் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் ஆர்வமாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் தான் தெரிய போகுது பூகம்பம் வெடித்து நம்ம நந்தினி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக தான் நடக்குது. சுந்தரவழி அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. வந்ததுமே வந்துட்டு நம்ம நந்தினிக்கு எந்த டவுட்டுமே இல்லாமல் சூர்யா சார் சேஃபாக கொண்டு போகிறாரு. சேஃபாக கொண்டு போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணால் கையில் 2 மாலை வேறு வாங்கிட்டு வந்திருந்தாரு அருணாச்சல ஐயா. அதை பார்த்ததுமே நந்தினி போயிட்டு எதுக்கு ஐயா மாலையெல்லாம் சொத்து பத்திரிக்கை தானே, அதுக்கு எதுக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு ஒரு டவுட் வந்துடுது. அது ஒன்றும் இல்லைம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சொல்லுங்கள் ஏன் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம நந்தினிக்கிட்ட அருணாச்சலையே உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சூர்யாவுக்கு வேறு கல்யாணம் பொண்ணு பார்க்குறாங்கம்மா சுந்தரவள்ளி, அதனால தான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம நந்தினிக்கு இடி உழுந்த மாதிரி ஆயிடுச்சு தலையில். என்ன ஐயா சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே நான் வந்தேன், இந்த மாதிரி ஏமாத்துறீங்களே, கடைசியில் யார் வந்து பலிகாடு ஆகிறது, நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பண்ணிட்டு போயிறீங்க, ஆனால் அம்மா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பகமையாக நினச்சிக்கிறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஐயா நீங்கள் கூட என்னை புரிஞ்சிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இந்த வீட்டில் எனக்கு நான் உங்களை மட்டும் தான் நம்பினேன், இப்போ நீங்கள் கூட என்னை நம்ப வச்சு கழுத்தை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அங்கே உள்ளவங்களாம் என்னாச்சு, கட்டாய திருமணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி திருமணம் ஆனதான் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலும் நம்ம நந்தினி வந்துட்டு இல்லை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸர் வந்துட்டு ஏம்மா என்னாச்சு, இந்த கல்யாணத்தில் உனக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக எனக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி யோசிக்காமல் சொல்லிடுறாங்க. உடனே அங்கே உள்ள எல்லாருமே வந்து முறைக்கிறாங்க. மாதவி, சுரேகா, அருணாச்சலையாவுக்கு கூட கோவம் வந்துடுது, ஏன் நம்ம நந்தினி இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சூர்யா போயிட்டு சூர்யாவுக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, போயிட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துட்டு நந்தினி நான் சொல்கிறதை கேளு, நீ தான் எனக்கு வந்துட்டு மனைவியாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ எனக்கு கடைசி காலம் வரை என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீ என்னை விட்டு போயிடாத நந்தினி, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. அதை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு செம ஷாக்கு. நம்ம நந்தினிக்கு வந்து ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அருணாச்சலம், மாதவி, சுரேகாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடுச்சு. அப்போது ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் மாதவிக்கும் சுரேகாவுக்கும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவன் வந்து நந்தினி மேலே காதல் வச்சுட்டானா, அப்போ வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு நந்தினிக்கு சொந்தமாக போகுதா, நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற போகிறோமா, அப்போ நம்ம இவளை வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க இங்கே வந்துட்டு 3 பேர் பிளான் போட்டாங்க. அவங்க 3 பேருக்கு என்ன மேட்டர்னா, இந்த வீட்டிலே இருக்கணும், யாருமே அவங்களுக்கு தடையாக வரக்கூடாது, யார் தடையாக வரணும்னு நினச்சாலும் அவங்க பக்கம் திருப்பி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த 3 பேரோட வேலையே தான். இப்போ நம்ம சூர்யா சார் நந்தினிக்கிட்ட இவ்வளோ அன்பாக பேசவும் இவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்போ இவனுக்கு நந்தினி மேலே காதல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குது, எப்படி தான் சீரியலை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி